இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் இவர்களுடைய ராசியாதிபதியே நீசம் அடைகிறது. இப்போ 4ஆம் வீடுங்கிறது என்ன குறிக்கக்கூடியது பார்த்தோம்னா, வீடு, வாகனம், மனை, தோட்டம், பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய மனையாக இருக்கலாம், அல்லது வீடு, வாகனம், வசதியாக இருக்கலாம். அதெல்லாம் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கேள்விக்குறிதான். நிறைய இடங்களில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சொத்துக்களோ சம்பத்துக்களோ முழுவதுமாக கிடைக்கவில்லை. அதையும் தவிர இவர்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் ராசியில் உச்சமடைகிறது. ஆனால் அவர்தான் பாதகஸ்தானத்துக்கும், பாதகம்னா நமக்கு நெகட்டிவ்ஸை கொடுக்கக்கூடியது. அப்போ செவ்வாயின் காரகத்துவம் இடம், பூமி, சகோதரர், இந்த 3 விஷயமுமே குறிப்பாக இந்த பூமி சம்பந்தப்பட்ட, பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட, பங்காளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் வெளியிலே சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய ஏற்படுகிறது. இதற்காக நிறைய மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் மகரத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்து பிறகு அவரே காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ இந்த புதன் என்பவர் இங்க 6ஆம் வீடுனாவே அது நோய், எதிரி, கடனை குறிகாட்டக்கூடியது. அப்போ இவர்களை விட அதிகம் புத்திசாலித்தனமான நபர்களால், அதாவது இந்த ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், அந்த மாதிரி உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை இவர்கள் உழைப்பின் சின்னம் அப்படின்னு கண்டுபிடித்து நூதனமாக இவர்களது உழைப்பை, இவர்களது இரத்தத்தை உறிஞ்சி விடுவார்கள். இவர்களும் ஏமாறுகிறோம் என்று தெரியாமலே அவர்களிடம் போய் ஏமாந்து விடுவார்கள். அதாவது ஒரு புதிய டெக்னாலஜியாக இருக்கலாம், அல்லது தொழில் விரிவாக்கத்துக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கலாம். இதெல்லாம் வாங்கும் பொழுது அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நிறைய கையெழுத்தெல்லாம் போடுகிறோம் அல்லவா? அதில் நம்ம எங்கே மாற்றோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது சூரியன். காரகத்துவத்தில் சூரியன் என்பது பித்துர்காரகன். பித்துர்காரகன் அப்படின்னா தந்தையை குறிகாட்டக்கூடியது. இந்த பித்துர்காரகன் சூரியன் இவர்களுக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் நீசம் அடைகிறது. அப்போ தந்தையுடைய சப்போர்ட்டுங்கிறதும் கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கிறது. குறிப்பா எனது அனுபவத்தில் நிறைய மகர ராசிக்காரர்கள்